இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 23, ஈகை. குறள் எண் 225. ஈகை என்பது கொடை செய்தல். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், தவத்தான் வலியார்க்கு வலியது தம்மையுற்ற பசியை பொறுத்தல், அவ்வழிதான் அங்ஙனம் பொறுத்ததற்கு அரிய பசியை ஈகையான் ஒழிப்பாரது வழிக்கு பின் என்கிறார். தம் பசியை போக்கிக் கொண்டு பிறர் பசியையும் போக்குபவன்தான் மிகச்சிறந்தவன். அதாவது தவம் செய்பவர்களினுடைய வலிமை தம் பசியை பொறுத்து கொள்ளல். அதுதான் அவர் அந்த வலியை பசியாகிய அந்த வலியை பொறுத்து கொள்ளல்தான் தவம் செய்பவர்களுடைய ஒரு கடமை. என்ன? தவம் செய்வர்கள் என்றாலே பசியை பொறுத்து கொள்ள வேண்டும், அதுதான். ஆனால் இதில் எப்படின்னா, அவர் தெய்வப்புலவர் சொல்லுவது, ஈகை என்பது தம்முடைய பசியையும் போக்கிக் கொண்டு பிறருடைய பசியையும் போக்கிக் கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்குது இல்லையா, அதுதான் அந்த தவம் செய்வனுடைய வலிமையை விட சிறந்தது என்கிறார். நன்றாக புரிந்திருக்கும் என்கிறேன். மாணவ செல்வங்களே, உங்களைத்தான் கேட்டுக்கொள்கிறேன். என்னை போன்றவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் சர்வசாதாரணம். ஆனால் மாணவ செல்வங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வப்புலவர் என்றைக்குமே அவருடைய கருத்துக்கள் நாம் யோசித்து புரிய வேண்டிய அளவிற்கு இருக்கும். 1.25 அடியில் ஒரு அருமையான கருத்துக்களை சொல்லுகிறார். அதாவது என்ன சொல்கிறார் அவர்? வலிமை, அதாவது தவம் செய்பவர்கள் பசியை பொறுத்து கொள்ளும் வலிமையுற்ற வலியை போன்ற பொறுத்து கொள்பவர்கள் தான். அதைவிட ஈகை செய்பவர்கள் தன்னுடைய பசியையும் போக்கிக் கொண்டு பிறருடைய பசியையும் போக்குகிறான் என்றால் அதுதான் சிறந்தது என்கிறார் தெய்வப்புலவர். இதை விட வேறு வேணுமா? அப்போ ஈகை செய்தல், கொடை செய்தல், கொடை வள்ளல்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மகாபாரத போரிலே கர்ணன் மிகப்பெரிய கொடை வள்ளலுங்க. எதையுமே கேட்டவுடனே கொடுத்து விடுவானுங்க. நீங்கள் படிச்சுக்கலாம், மகாபாரதத்தை படித்தவர்களுக்கு தெரியும். கர்ணன் என்றோட திரைப்படத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும். நல்லவனாக இருந்த போதிலும் துரியோதனனுடைய அந்த சூழ்ச்சியால் அவன் என்ன செய்கிறான்? போருக்கு தயாராகி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறான். அதனால் அதாவது செஞ்சோற்று கடனை தீர்க்கிறான். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதையான்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டு என்ன அருமையாக இருக்கும் தெரியுமா? கவிஞர் கண்ணதாசனுக்கு இணையான ஒரு கவிஞர் இதுவரை யாரும் இல்லை. ஏன்னா இப்போ இருக்கார், இப்போ யார், நம்ம கைப்பேர் வைரமுத்து இருக்கார். ஆனாலும் கவிஞர் கண்ணதாசனுக்கு இணையாக யாருமே வர முடியாது. நன்றி மாணவர்களே. நீங்கள் என்ன செய்ய வேணும்? தொடர்ந்து ஒரு திருக்குறளை படித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு அதிகாரத்தை முடித்த பிறகு அடுத்த அதிகாரத்தை தொட வேண்டும். அப்படி படித்தீர்களானால் நம்முடைய தமிழ்நாட்டை 50 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்ததோ அது மாதிரி கொண்டு வர முடியும். உங்களால் முடியும். அது தினந்தோறும்